இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னன்னா எக் ப்ரான் கிரேவி. அதுக்கு ஒரு தவா எடுத்துக்கிட்டோம். அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடணும். அது நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டு வதக்கிடணும். வதக்கினது கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு வதக்கிட்டு அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க ப்ரான் போட்டு கொஞ்சம் உப்பு அப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வதக்கிடணும். அது கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தேங்காய் பால் எடுத்துகிட்டு அது கொஞ்சமாக கெட்டியாக உள்ள தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ண தேங்காய் பாலில் 2 ஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்சர் எடுத்து நம்ம வதங்கின ப்ரானில் போட்டு ஊற்றிடணும். அது கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 2 எக்கு எடுத்துகிட்டு அதை அப்படியே ஊற்றிட்டு நம்ம கெட்டியாக எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலும் கொஞ்சம் ஊற்றி அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அதை கலக்க வேண்டாம். அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரான் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.